என்னன்னா தற்குறி கூட்டத்தில் போய் நீங்களும் சேர்ந்துட்டீங்க. தற்குறிகள் இடத்துல நீங்க உங்களுக்கு என்ன வேலை? உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட். பைசன் டாய்லெட் கிளீனர் இப்போது 79 ரூபாயில். ஆனால் இங்கே தாவேக்கால விஜய் அவர்கள் திராவிடமும் தமிழ் தேசியம் இந்த இரண்டு கண்கள்னு ஒரு ஸ்டாண்ட் அவங்க எடுத்து நகர்றாங்க. அது எப்படி உங்களுக்கு அவங்களோட இது ஜெல்லாகும்? ஏன்னா நீங்கள் தீவிர தமிழ் தேசியவாதி, அவங்க ரெண்டும் ஒன்று தான்றாங்க. அங்கே தான் சீமான் முரண்பட்ட இடமும் அதுவாக தான் இருந்தது. திராவிடம் என்பது ஒரு மொழிக்கூறு அல்ல, திராவிடம் என்பது வரையறுக்கப்பட்ட எல்லைக்கூறு அல்ல, திராவிடம் என்பது ஒரு மொழியியல் அல்ல, அது ஒரு சொல்லாது. ஒரு மாபெரும் போரில் என்னை நான் ஈடுபடுத்தியிருக்கிறேன் என் தலைவருக்கு பிறகு. போர், மாபெரும் போர் என்ன? இங்கே மாபெரும் போர்னா திமுகவை வீழ்த்துறது தான் மாபெரும் போரா? திராவிடத்தை இந்த இது போன்ற தற்குறிகளை எதிர்ப்பதற்கு என்ன காரணம்? ஒரு சேரியிலிருந்து பிறந்த சொல் என்பதற்காகவே சீமான் எதிர்க்கிறார். இல்லை, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சக்கரை பொங்கலையும் மீன் குழம்பையும் எப்படி ஒரே இதில் வைக்க முடியும், ரெண்டு வெவ்வேறன்றாங்களே அவங்க. திராவிடம் வேறு தமிழ் தேசியம் வேறு என்று பிரித்து பேசுகிறார்கள் என்றால் இவர்கள் தேசிய தலைவனை ஏற்பதற்கு தகுதியற்றவர்கள். தேசிய தலைவரை பெரியாரை பின்பற்றியவர், பெரியாருடைய கொள்கைகளை ஈர்த்து கொண்டவர். அப்ப இவர்கள் எதை நோக்கி பயணிக்கிறார்கள் என்பது உங்களுக்கு தெல்ல தெளிவாக தெரிய வேண்டும். இந்த கூட்டத்தில் எப்படி நீங்க ஜெல் ஆவீங்க? அவங்களுடைய சிந்தனை, அவங்களுடைய போக்கு, அவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ், அவங்களோட அரசியல் எல்லாமே வேற பாதை. நீங்க எப்படி அதில் போய் ஜெல் ஆவீங்கிறதான அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் ஹிட்டான ஆஃபர். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். நியூஸ் கிளிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு தமிழக வெற்றி கழகத்திலிருந்து திரு முகில் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்று நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம் சார். வணக்கம். என்ன திடீர்னு தமிழக வெற்றி கழகத்தில்? இல்லையே, திடீர்லாம் கிடையாது. இல்லை, களத்தில் செயற்பாட்டில் அவ்வளோ தீவிரமாக இயங்குற ஆட்கள், தமிழ் தேசியம் பேசி தமிழ் தனி ஈழம்னு பேசுகிற அந்த அரசியலில் இருந்த ஒருத்தர் டக்குன்னு கட் பண்ணால் தாவேக்கால. சரியான கேள்வி. எதிரியின் கொடிய குண்டு வீச்சிலே தொட்டில் எரிந்தது, என் பிள்ளை விளையாடும் முற்றத்தில் நின்ற பந்தல் சரிந்தது, உறங்கக்கூடாது என் மகன் என்றொரு உண்மை புரிந்தது என்று ஈழத்து வரிகள் எனக்கு நினைவுக்கு வருகிறது. களத்தில் போராடுகிற வீர மறவர்கள், எதிரிகள் விடுகிற தோட்டாக்களை நெஞ்சில் ஏந்தி அந்த மண்ணில் விதையாகிற போது அவன் உறங்குகிற தலத்தின் காலடியில் காந்தல் மலரை சூடி கண்ணீர் மல்க, நீ உறங்குகிறதற்காக நான் ஒரு நாளும் சத்தம் போட மாட்டேன் என்று அமைதியாக நின்று அவனை வணங்கிவிட்டு வருகிற நிகழ்வைப் போல அவன் காலடியில் காந்தல் மலரை சூடுவோம். அங்கே காந்தல் மலர், இங்கே வாகை மலர். அங்கே சிவப்பும் மஞ்சளும் கொடி பட்டொளி வீசி என்றும் ஒரு நாளும் அரைக்கம்பத்தில் பறந்ததே கிடையாது. இங்கேயும் 41 தமிழர்கள் கரூர் நிகழ்வுக்கு பிறகும் கூட ஒரு நாளும் அரைக்கம்பத்தில் தாவேக்கா கொடியும் பறந்ததில்லை. ஆயிரக்கணக்கான மக்கள் இறக்கிற போதும், 100க்கும் மேற்பட்ட போராளிகள் இறந்து போகிற போதும் ஒரு நாளும் அரைக்கம்பத்தில் பறக்காத புலிக்கொடியைப் போல தாவேக்கா கொடியும் அரைக்கம்பத்தில் பறந்தது. அங்கே புலி பாய்ச்சலில் இருக்கும் அவர்களுக்காக இங்கே யானைகள் 2 வெற்றி மாலையை சூட காத்திருக்கும். ஆக ஒரு வரலாற்று பதியத்தின் அடிப்படையில் தான் 2 கொடியும் நிறங்களை உச்சரிக்கிறது, தமிழர்களின் வாழ்வியலை பறைசாற்றுகிறது. ஆக 2ம் ஒன்றுதான். அதை தாண்டி என் முப்பாட்டன் வள்ளுவன் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்கிற மகத்தான வரிகளை இப்பொழுது தத்துவமாக எடுத்திருக்கிற தலைவர் விஜய் அவர்கள் இன்றைக்கு களத்தில் முதல் கள படைவீரனாக அவன் களமாடுவதற்கு துடித்து கொண்டிருக்கிற நேரத்தில் என் போன்றவர்கள் இன்றைக்கு கரம் கோர்த்திருக்கிறோம் என்றால், எதிரிகள் விடுகிற அம்புகளை நெஞ்சில் ஏந்தினாலும் பரவாயில்லை, இந்த மக்களை காப்பாற்றியாக வேண்டும் என்கிற கடைசி யுத்தத்தில் ஒரு மாபெரும் போரில் என்னை நான் ஈடுபடுத்தியிருக்கிறேன் என் தலைவருக்கு பிறகு. போர், மாபெரும் போர் என்ன? இங்கே மாபெரும் போர்னா திமுகவை வீழ்த்துறது தான் மாபெரும் போரா? கொள்ளைவாதிகளுக்கும் கொள்கைவாதிகளுக்கும் நடக்கிற உக்கிர போர். அது மட்டுமல்ல, நாட்டை சுரண்டி கொளுத்தவர்களுக்கு பாடம் புகட்டுவதற்கான தக்க போர். அது யாராக இருந்தாலும் சரி.
என்ன எப்படி தாவேக்காக்குள்ளே போனீங்க? நீங்கள் தான் அப்ரோச் பண்ணீங்களா? அவங்க ஏதாவது கேட்டாங்களா? விஜய் சந்திச்சிங்க, அவர் என்ன சொன்னார்? உங்களுடைய அரசியல்லாம் தெரிஞ்சு தான் அவங்க கூப்பிட்டாங்களா? ஒரு நாள் அந்தி பொழுது அவசரமாய் சாலையில் நடந்து செல்லுகிற போது அழைத்தது கைபேசி. பேருடன் வந்த கைபேசி அழைத்து எடுத்தேன். வணக்கம் என்று சொன்னேன். நான் ராஜ்மோகன் பேசுகிறேன். தோழர் நலமாக இருக்கிறீங்களா? நல்லா இருக்கேன். ஏற்கனவே பரிச்சயமான முகமாக இருந்தாலும் பேசி பழகியதில்லை, பார்த்து பழகியிருக்கிறோம். உங்களை சந்திக்கணும். எப்போ சந்திக்கலாம்? எனக்கு ஒன்று மட்டும் புரிந்தது. மரியாதைக்குரிய என்னுடைய மூத்த இளவல் ராஜ்மோகன் எனக்கு தனிப்பட்ட ரீதியில் அழைப்பு கொடுக்கிறார் என்றால் அது எங்கிருந்தோ வந்த உத்தரவு என்பதை மட்டும் நான் புரிந்து கொண்டேன். உடனடியாக நான் உங்களை சந்திக்கிறேன் என்று சொன்னேன். கைபேசி உரையாடலில் பல விடயங்களை நாங்கள் கலந்து பேசினோம். உங்களுடைய பாதை நெருடல் வலி மிகுந்தது. நீங்கள் தமிழக வெற்றி கழகத்திற்கு வருவதற்காக பேசுகிறீர்களா, வாழ்த்துவதற்காக பேசுகிறீர்களா என்று என்னிடத்திலே கேட்டார். இரண்டும் இல்லை, எது சரியோ அதை பேசுகிறேன் என்று நான் சொன்னேன். அப்படி என்றால் உங்களை உடனடியாக சந்திக்க வேண்டும் என்று அவர் என்னிடத்திலே கேட்டார். சந்திப்போம் என்று ஒரு நாள் குறிக்கப்பட்டது. கைபேசி வாயிலாகத்தான் 1.5 மாத காலம் முகம் பார்க்காமல் பேசிக்கொண்டே இருந்தோம். ஒரு நாள் வழக்கம் போல் பேசுவார் என்று நான் நினைத்து அந்த அலைபேசி எடுக்கிற போது, உங்களுக்கு ஒரு வரைபடம் அனுப்பியிருக்கிறேன், அந்த வரைபடம் தகுந்த இடத்திற்கு நீங்கள் உடனடியாக வர வேண்டும் மாலை 5 மணிக்கு என்று சொன்னார்கள். நான் அந்த இடத்திற்கு சென்றேன். ஒரு 20 நிமிடங்கள் காத்திருப்பு. மாட மாளிகை, வசந்தம் வீசுகிற தென்றல், பணியாளர்கள் பரபரப்பாய் ஒரு பக்கம் இயங்கிக் கொண்டிருக்கிற போது சாலையும் அப்படித்தான் பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருந்தது. அந்தி சாகிற அழகான நேரம். மேலே சென்றேன். அது ஒரு புதிய அனுபவத்தை எனக்கு கொடுத்தது. அமர்ந்தேன். யாரையோ சந்திக்க இருக்கிறோம், யார் என்று என்னுடைய இளவலி என்னிடத்திலே சொல்லவில்லை. இறுதியாக போய் வாங்க அண்ணா போவோம் என்று பிரமாண்ட இடத்தில் ஓர் அறைக்குள் நாங்கள் புகுந்தோம். அங்கே 3 பேர் அமர்ந்திருந்தார்கள். ஏதோ அந்த முகங்கள் பரிச்சயமான முகங்கள், பார்த்த முகங்கள், பேசாத முகங்கள். நான் உள்ளே கதவு தானாகவே இழுவையை இழுத்தபோது உள்ளே நுழைந்தேன். 3வரும் எழுந்து என்னை வரவேற்ற தருணம் நெஞ்சமெல்லாம் நான் பூரித்து போனேன். மரியாதைக்குரிய தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளர், எங்களை வழிநடத்துகிற அண்ணன் புசியார் அவர்களும், மரியாதைக்குரிய தோழர், என் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கிற மாமனிதர் ஜான் ஆரோக்கியசாமி அவர்களும் வரவேற்று என்னை அமரச் சொல்லி கருத்துக்களை பரிமாறிக்கொண்டோம். அந்த கருத்தில் பல விடயங்கள் பரிமாறப்பட்டது. ஒன்றை மட்டுமே எனக்கு உத்தரவிட்டார்கள். நீங்கள் பேசிய பேச்சை நாங்கள் ரசித்திருக்கிறோம். ஊக்கம் இருக்கும், உத்வேகம் இருக்கும், வெறித்தனமாக இருக்கும் என்று புசியார் அவர்கள் சொல்லிவிட்டு இறுதியாக சொன்னார், அமைச்சர்களையே அவன் இவன் என்று பேசுகிற ஒரே மனிதர் நீங்களாகத்தான் இருக்கும் என்றும் என்னுடைய இடத்துல சொன்னார். நான் சொன்னேன், தவறு செய்கிற யாராக இருந்தாலும் நான் அப்படித்தான் பேசுவேன். இந்த மக்களுக்கு துரோகம் இழைக்கிற எவனாக இருந்தாலும் நான் அப்படித்தான் பேசுவேன் என்று நான் அழுத்தமாக ஆணித்தரமாக அவரிடத்திலே சொன்னேன். அவர் சொன்னார் நகைச்சுவையோடு, இந்த உருவம் இவ்வளவு பேச்சு பேசுதா? நேரில் பார்த்தா பொசுக்குன்னு இருக்கீங்க, வலைவழித்தளத்தில் எல்லாம் பார்த்தா வேறு மாதிரி இருக்கிறீங்க என்று என்னிடத்திலே நகைச்சுவையாக பேசி பகிர்ந்து கொண்டோம். நான் கூட அவரிடத்திலே சொன்னேன், நீங்கள் நேரில் பார்ப்பதற்கு அழகாக இருக்கிறீர்கள், படங்களில் பார்த்தால் விகாரமாக இருக்கிறீர்கள் என்றேன். மேலும் சிரித்தார்கள். 20 நிமிட சந்திப்பு அற்புதமாக கலந்தது. ராஜ்மோகன் அவர்கள் என்னை சந்திக்க வைத்து அழகு பார்த்தார்கள். முடிந்தது. விஜய் என்ன சொன்னார்? அதற்கு பிறகு கிட்டத்தட்ட 1.5 மாத காலம் காத்திருந்தோம். தென்றலாய் ஒரு நாள் செய்தி வந்தது. அதே ராஜ்மோகன்
இடையில் பல விடயங்களை எல்லாம் நாங்கள் பகிர்ந்திருக்கிறோம் கைபேசி வழியாக. அதற்கு பிறகு காலையில் எனக்கு ஒரு 8:10க்கு ஒரு அழைப்பு வருகிறது. எடுக்கிறேன். அண்ணா எங்கே இருக்கிறீங்க என்று கேட்டார். வீட்டிலிருந்து கிளம்ப இருக்கிறேன் என்று சொன்னேன். இன்று மாலை 2 மணிக்கு பிறகு எந்த நிகழ்வாக இருந்தாலும் தள்ளி வைத்து விடுங்கள், ஒரு முக்கியமான ஆளுமையை சந்திக்க இருக்கிறோம் என்று என்னிடத்திலே சொன்னார். ஆளுமை என்ற போதே புரியாமலா முகில்ருப்பான்? புரிந்துவிட்டது. ஆனால் எப்படியும் வெற்றியினுடைய தலைவர் விஜய் அவர்களை நாம் சந்திப்போம் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் எங்கள் ஊரிலிருந்து பிரத்யேகமாக 4 சந்தன கன்றுகளை வரவழைத்தேன். கிட்டத்தட்ட ஒரு 17 நாள் 18 நாள் அதுக்கு வீட்டிலே தான் வச்சு அதை பக்குவமாக வளர்க்கணும். அந்த செடியை, மரத்தை கொஞ்சம் மிஸ் ஆனிச்சுன்னா கூட பட்டு போயிடும். அப்படி கொண்டாந்து நம்ம வீட்டிலே வச்சு வளர்த்தோம். அந்த அழைப்பில் அந்த சந்தனம் கண்ணுகளிடம் நான் பேசினேன். உங்களுக்கு இன்றுதான் விடுதலை. இவ்வளோ நாள் வீட்டிற்குள் வைத்து வளர்த்தேன். இனி நீங்கள் சூரிய வெளிச்சத்தில் சங்கமிக்க இருக்கிறீர்கள் என்று அந்த செடியிடம் பார்த்து பேசியதைப் போலவே உணர்ந்தேன். அந்த செடிகளும் மகிழ்ச்சியாய் என்னை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொன்னதைப் போல நானும் பிரகாசித்தேன். எடுத்துக்கொண்டு ஏற்கனவே புஷியாரை சந்தித்த அதே இடம், என்னுடைய நண்பர்களுடைய மகிழுந்துவில் நான் அங்கிருந்து கிளம்பினேன். 3:50 மாலை மகிழ்ந்து நின்றது. வரவேற்ற ராஸ்முகன் வரவேற்பறையில் தங்க வைத்து உட்கார வைத்தார். ஒரு அரை மணி நேரம் உரையாடல். 5 மணிக்கு அங்கே இருக்கணும்ண்ணா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, 4:30க்கு கிளம்புனா போதும் என்று சொன்னார். அப்போ இந்த இடம் இல்லையா என்றேன். புன்சிரிப்போடு சிரித்து விட்டு இல்லை அண்ணா என்றார். மகிழ்ச்சி, இருப்போம். அங்கே சில நண்பர்களோடு பேசி கொண்டிருப்போம். அதில் முக்கியமாக சில நண்பர்கள் நீங்களுமா என்று என்னிடத்திலே சொன்னார்கள். நான் திருப்பியும் அதே வார்த்தையை நீங்களுமா என்று கேட்டேன். எல்லோரும் சிரித்து கொண்டு அப்படி சில உரையாடல்களை நிகழ்த்தினோம். யதார்த்தமாக எல்லாருமே பிறகு ஒரு 4:34க்கு ஒரு மகிழுந்து, சிவப்பு கலர் ராஜ்மோகனுடைய மகிழுந்து, அதில் எல்லோரும் ஏறணும். மகிழுந்து கிளம்பியது. கிழக்கு நோக்கி கிளம்பிய மகிழுந்து எங்கேயோ செல்கிறது. செல்லட்டும், போகிற இடத்தை போன பிறகாவது அறிந்து கொள்வோமா என்கிற ஒரு உறுதியோடு போகிற போது ஒரு 25 நிமிட பயணம். கார் ஒரு இடத்துல நின்றது. வாயிற் காவலாளிகள் கதவை திறக்கிறார்கள். அவர்கள் பணியை அவர்கள் சிறப்பாக சல்யூட் அடித்து எங்களை வரவேற்றார்கள். இந்த மகிழுந்து விரைவாக மேலே ஏறியது. நான் மலைமுகடுகளில் நடந்த காட்கள் இப்போ மலைமுகடுக்கு கார் போகிறதா என்பதைப் போல அந்த மகிழுந்து சுற்றி சுற்றி ஏறியது. 2ஆம் தளம் இறங்கினோம். பாதுகாப்புக்கு இருந்த படை வீரர்கள் அனைவரும் அந்த மகிழுந்து அருகே சுற்றி நின்றார்கள். அனைவரும் இறங்கினோம். அழைத்து சென்றார்கள் தலைவருடைய நேர்முக உதவியாளர்கள். ஒரு வரவேற்பு அறை பிரமாண்டம் அமரச் சொன்னார்கள். டீ காஃபி குடிக்கிறீங்களா என்றார்கள். குடித்து பழக்கம் இல்லாதவன். அப்போ கிரீன் டீ இருந்தால் கொடுங்க. சிறிது நேரம் இருந்தது. இளையராஜாவின் தாலாட்டு பாடல்கள் ஒரு சங்கநாதமாய் அமைதியாய் ஒலித்து கொண்டிருந்தது. அதில் முக்கியமாக என் மனதை கவர்ந்த பாடல், கவிஞர் கண்ணதாசன் தன்னுடைய மகளை மடியில் போட்டுக்கொண்டு அமெரிக்காவிற்கு சிகிச்சை பெறுவதற்காக விமான நிலையத்திற்கு போகிற போது, என் தாய்மடியை நான் பார்க்க போகிறேனோ இல்லையோ, போகிறேன் ஏதோ ஒரு தேசத்திற்கு, இருந்தாலும் மகளுக்கு ஒரு தாலாட்டை நாம் எழுதிவிட்டு கடந்து போனால் சரியாக இருக்கும் என்று சொன்ன கண்ணே கலைமானே கன்னிமையில் என்ன கண்டேன் உன்னை நானே, அந்திப்பகல் உன்னை நான் பார்க்கிறேன். அதே அந்தி பொழுதில் இந்த பாடல் ஒலித்து கொண்டிருக்கிற நேரத்தில் ராஜ்மோகன் என்னை அண்ணா வாங்க போவோம் என்று அழைத்தார். இன்னொரு கதவு. சந்தனக்கண்ணை குனிந்து எடுத்து நிமிர்ந்தேன். அதெல்லாம் நீங்கள் கொண்டு போகக்கூடாது, கொண்டுங்க, நான் கொண்டு வரேன் என்று சொன்னார். உள்ளே சென்றோம். செல்வதற்கு முன்னால்
கிழக்கு பக்கமாய் திரும்பி பார்க்கிற போது கடல் அலைகள் கண்ணாடிகளை முத்தமிட்டு சென்றது. காற்றின் திசைவேகங்கள் ஏதோ எங்களது கன்னத்தை சற்று முத்தம் கொடுத்து சென்றதைப் போல நாங்கள் உணர்ந்தோம். ஒரு மெல்லிய தருணம், அந்தி மாலை. ஆகா, இந்த நேரத்தில் சூரியன் மேற்கே இருக்கிறதே, மறைவது கிழக்காக இருக்கக்கூடாதா என்று கூட நான் நினைத்தேன். கதவு திறக்கப்பட்டது. உள்ளே செல்கிறேன். சற்று வேகமாக வந்த தலைவர் புன்முறுவலோடு, அமைதியான முகத்தோடு, சிரிப்போடு அரவணைத்து ஆராதித்து அவர் இருக்கைக்கு எதிரிலே அமருங்கள் என்று சொன்னார். அந்த சிரிப்பு இன்றும் நினைவுக்கு வருகிறது. நான் வன்னிக்காட்டில் காலடி பதித்தவன், சந்தனக்காட்டில் சங்கமித்தவன். ஆனால் புதிய காட்டில் ஒரு புதிய பயணத்தை மேற்கொள்ளவிருக்கிறோம் என்பது மட்டும் நினைவுக்கு வந்தது. மாபெரும் மகத்தான தலைவர்கள் இருவரின் கரங்களை பற்றி காடுகளில் நடந்தவன், சொல்ல முடியாத துயரங்களையும் துன்பங்களையும் சுமந்தவன். இப்பொழுது ஒரு மாபெரும் மகத்தான மக்கள் எழுச்சி தலைவனாக உருவெடுத்து கொண்டிருக்கிற விஜயை நாம் சந்தித்தேன். ஆஹா, நான் ஆமக்கறிலாம் சாப்பிட போகல, மான் ஊறுகாயெல்லாம் தொடுவதற்காக போகல. இனிமேல் வேணால் யானை வற்றல் கிடைச்சாலும் கிடைக்கலாம், இல்லை புலிக்குடல் கூட்டு கூட கிடைக்கலாம். அதற்காக நான் செல்லவில்லை. ஒரு அரசியல் புரட்சியை மேற்கொள்வதற்காக, ஒரு மாபெரும் மகத்தான தலைவராக உருவெடுத்திருக்கிற என் தலைவனை நான் அருகருகில் இருந்து நான் சந்தித்து பேசிய அந்த தருணம், அண்ணன்ட்ட சொன்னேன், நான் உங்களை இவ்வளோ பெரிய இடத்தில் சந்திப்பது என்பது மலைப்பாக இருக்கிறது. நான் உங்களிடத்திலே பேசி கொண்டிருக்கிற போது என் தாய் மெல்லிய தேகம், கருத்த உருவம், காடு கழனிகளில் ஆடு மாடுகளை மேய்த்து விட்டு வீட்டிற்கு ஓட்டி வந்து கட்டுகிற நேரத்தில் தமிழ் செல்விங்கிற ஆட்டுக்குட்டி வீட்டுக்குள்ளே நுழைகிற போது படுத்த நிலையில் மரணத்தை தொடுகிற என் தந்தை, எந்த நேரத்திலும் எதுவும் நடக்கலாம் என்கிற சூழ்நிலை, முத்தாச்சி தமிழ்ச்செல்வி வீட்டுக்குள்ளே வந்துச்சு பிடிச்சி கட்டு என்று சொல்லுகிற நேரத்தில் உங்களை சந்தித்திருக்கிறேன் என்று சொன்னேன். அந்த புன்முறுவல் சிரிப்பு ஏதோ ஒரு உயர்ந்த நோக்கத்தை எதிர்பார்த்து காத்திருந்ததைப் போல நான் உணர்ந்தேன். எல்லாமே நான் உங்களை பற்றி தெரியும், எல்லாமே தெரியும் சொன்னேன். எல்லாமே தெரியும். உங்களை சந்தித்ததில் ரொம்ப நான் மகிழ்ச்சியாக இருக்கேன். நான் சில நேரம் நினைப்பேன், ஏதாவது நல்ல கருத்தாக பேசிடணும். நீங்கள் பேசி வச்சுருப்பீங்க எல்லாத்தையும். நான் நினைத்ததை பேசி கொண்டிருக்கிறீர்கள். எனக்கு அதுதான் ரொம்ப பிடிக்கும். ஸோ எல்லாத்தையும் கவனிச்சிருக்காரு எல்லாமே. முற்றிலுமாக என் உச்சாந்தலையிலிருந்து உள்ளாங்கால் வர நான் அசைகிற அசைவுகளை கூட உட்கார்ந்துருக்கிற நேரத்தில் கண்டுபிடிச்சிருப்பார். அவ்வளவு ஆற்றல், பேராற்றல். நான் பேசிய சில நினைவுகளை அவர் நினைவுபடுத்தினார். அதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது குறிப்பாக கரூரில் பாட்டிலுக்கு 10 ரூபா பாடல் முடித்ததற்கு பிறகு கலவரத்தை தூண்டிய கயவர்கள், முன்னாள் ஊழல் துறை அமைச்சர் செய்த அட்டூழியங்கள், அவன் படம் பொறித்த போத்தல்கள், அவன் படம் பொறித்த ஆம்புலன்ஸுகள் ஏன் வந்தது, எதற்காக வந்தது, ஒரே நேரத்தில் 39 ஆம்புலன்ஸ்கள் எப்படி வரவழைக்கப்பட்டது, இது போன்ற எண்ணற்ற கேள்விகளை நான் வலையொலித்தளத்தில் வைத்த அந்த காட்சிகளை நினைவுபடுத்தி பேசிய என் தலைவர். ரொம்ப நல்லா இருக்கு. அவர் அதிகமாக பேசுகிற, என்னையே பேச விட்டு அழகு பார்க்குறார். பேசுங்க, எதை பேசுவது திருதுப்புன்னு அந்த குளிர்ந்த அறையில் எனக்கு வியர்க்கிறது. எப்படி எதை சொல்லுவது, இருந்தாலும் வியூகம் அமைக்காமல் நான் போய் தலைவனிடத்தில் எதையோ மனதில் தோன்றியதை பேசிவிட்டேன். ரொம்ப சிறப்பாக இருக்குது. உங்கள் தமிழ் தவழுது, எப்படி சொல்கிறதுன்னு தெரியல அப்படின்னாரு. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நான் சொன்னேன், மகிழ்ச்சியை வெளிப்படுத்த முடியாமல் திக்குமுக்காடிக்கிட்டு இருக்கிறேன் நான் அந்த இடத்துல அப்படின்னு சொல்லி தடுமாற்றம் வந்தது. 2 தலைவர்களின் கரம் பிடித்து நடக்கிற போது காடுதானேன்னு இருந்தேன். ஆனால் இந்த தலைவனின் கரம் பிடிக்கிற போது இல்லை, ஒரு போர்னு நினச்சேன். ஒரு உக்கிரப்போருக்கு தயாராகிற சூழலை தலைவன் இடுகிற கட்டளைக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்கிற உள்ளம் பரிதவித்து காத்திருந்தது. எல்லாம் பேசி முடித்தோம். உங்களுக்கு சால்வை போட்டலாம். மஞ்சளும் பச்சையும் கலந்த கிளிப்பச்சை நிறத்தில் எனக்கு பட்டு சால்வையை போர்த்தினார். பெற்றுக்கொண்டேன்.
முகம் பார்த்து சிரித்தார். மரியாதைக்குரிய என்னுடைய மூத்த இளவல் ராஜ்மோகன் புகைப்படத்தை எடுத்தார். அப்போ கூட கவனமாக இருக்காங்க. என் கைபேசியில் எடுங்க. அதெல்லாம் இல்லை, எங்கள் கைபேசி தான். சரி சரி. சிறிது நேரம் கழித்து அப்படியே சிவப்பும் மஞ்சளும் என் ஈழ தாயகத்தை எனக்கு நினைவுபடுத்தியதைப் போல, ஒரு தேசிய கொடியை ஏந்தியதைப் போல, இந்த தேசிய கொடியின் நிறத்தை பொருத்தி இருக்கிற துண்டை எடுத்து கொண்டு வந்து என்னிடத்திலே தலைவர் கேட்டார், இதை நான் உங்களுக்கு போடலாமா? பர்மிஷன் கேட்டு தான் போடுங்க, இதை வாங்குவதற்கு தானே தவம் இருக்கிறேன்னு உடனடியாக என் கழுத்தில் போட்டார். இன்னொரு புகைப்படம் எடுக்கப்பட்டது. அப்படி புகைப்படம் எடுக்கிற போது ராஜ்மோகன் அவர்கள் சந்தனக்கன்றை கையிலே கொண்டு வந்து கொடுத்து, தலைவரிடத்தில் நான் இதை பரிசாக தருகிறேன் என்று சொன்னேன். அந்த செடியை, அந்த கன்றை அவர் பார்க்கிறார். நானாக சொன்னேன், சந்தனக்கன்று அண்ணா, கீழே அந்த செடியெல்லாம் முளைச்சது மாதிரி இருக்கும், அது பொன்னாங்கண்ணி கீரை. அந்த கீரை வாடுகிறது என்றால் அந்த கன்றும் வாடிவிடும். இந்த கன்றுக்கு துணைச்செடியே அதுதான். அப்போ காடுகளில் பொன்னாங்கண்ணி கீரை இந்த செடிக்கு கீழே இருக்குமான்னு ஒரு கேள்வியை வச்சிடக்கூடாதுல்ல. நீங்கள் அது எதற்காக வைக்கப்படுகிறது என்றால், அது பாறைகளில் வளரக்கூடிய மரம். இங்கே மண்ணில் வைக்கும் பொழுது சில துணைச்செடி வச்சா தான் அது வளரும் அப்படிங்கிறது. வாங்கிட்டு இப்படி திரும்பிட்டு, எப்போ ஆனால் வீரப்பன் ஸ்டோரி இப்போ என்கிட்ட சொல்லுவீங்கன்னாரு. நான் சிரித்தேன், அவரும் சிரித்தார். போர்க்களத்திற்கு போகிறோம், யுத்தத்தில் சந்திக்கிற போது சொல்லுகிறேன் என்று என் மனம் சொன்னது. கண்டிப்பாக சொல்கிறேன்னா உங்களுக்கு நேரம் இருக்காது என்று சொன்னேன். ஒரு நாளைக்கு இதை உட்காந்து பேசணும் என்று சொன்னார். ஆனால் நான் போயிட்டு வரட்டுமா? வன்னிக்காட்டையும் சந்தனக்காட்டையும் விட்டு விலகிய நாட்களின் நினைவுக்கு வந்தது. போயிட்டு வருகிறேன் அண்ணா என்று சொன்னேன். அருகில் வந்து மீண்டும் இந்த கையை இறுக பற்றி போயிட்டு வாங்க என்று வழி அனுப்பி வைத்தார். அந்த நாள் 1000 பொங்கல் திருநாளாக எனக்கு அமைந்தது. ஆனால் இங்கே என்னென்னா, இப்போ நீங்கள் ரொம்ப தீவிர தமிழ் தேசியம், தனி ஈழம் பேசுகிற அது அந்த கொள்கையிலேயே களத்தில் இருக்கிற ஒரு ஆள். ஆனால் இங்கே தாவேக்கால விஜய் அவர்கள் திராவிடமும் தமிழ் தேசியம் என் 2 கண்கள்னு ஒரு ஸ்டாண்ட் அவங்க எடுத்து நகர்றாங்க. அது எப்படி உங்களுக்கு அவங்களோட இது ஜெல்லாகும்? ஏன்னா நீங்கள் தீவிர தமிழ் தேசியவாதி, அவங்க 2 ஒன்று தான்றாங்க. அங்கே தான் சீமான் முரண்பட்ட இடமும் அதுவாக தான் இருந்தது. நீங்கள் நினைப்பதை தவறு. திராவிடம் என்பது ஒரு மொழிக்கூறு அல்ல. திராவிடம் என்பது வரையறுக்கப்பட்ட எல்லைக்கூடு அல்ல. திராவிடம் என்பது ஒரு மொழியியல் அல்ல. அது ஒரு சொல்லாடல், ஒரு தத்துவம், அவ்வளோதான். அந்த தத்துவத்தையும் தமிழ் தேசியம் என்கிற சித்தாந்தத்தையும் எனது 2 கண்களாக ஏற்றுக்கொண்டிருக்கிற தலைவர் சரியானவர். நீங்கள் இது வந்து எல்லாருமே கேட்குறாங்க. தமிழ் தேசியம் என்பது வேறல்ல, திராவிட தேசியம் என்பதும் வேறல்ல, 2ம் ஒன்று தான். பார்வை வேண்டும். பார்வை எப்படி 2 கண்களில் ஒன்றாக அமைகிறதோ அது மாதிரி தான். இந்த திராவிடம்னா என்ன சொல்லுங்க நீங்கள் எனக்கு. திராவிடத்தை இந்த இது போன்ற தற்குறிகளை எதிர்ப்பதற்கு என்ன காரணம்? பெரியாரை கடந்து திராவிடம் பேசுவதற்கு முன்னாலேயே இரட்டைமலை சீனிவாசனார் திராவிடத்தை தான் பயன்படுத்தியிருக்கிறார். அதற்கு முன்னால் அயோத்திதாச பண்டிதர் திராவிடத்தை பயன்படுத்தியிருக்கிறார். அப்படி என்றால் இதை எதிர்ப்பதற்கு என்ன காரணம்? இந்த சொல் ஒரு சேரியிலிருந்து பிறந்த சொல் என்பதற்காகவே சீமான் எதிர்க்கிறார். இல்லை, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சக்கரை பொங்கலையும் மீன் குழம்பையும் எப்படி ஒரே இதில் வைக்க முடியும்? 2 வெவ்வேறன்றாங்களே அவங்க. இல்லை, சக்கரை பொங்கல்னா அதில் வெல்லம் கலந்தா தான் சக்கரை பொங்கல். வெல்லம்னு நாங்கள் பார்க்குறோம் திராவிடத்தை, பொங்கலை வந்து அந்த சோறை நாங்கள் தமிழ் தேசியம்னு பார்க்குறோம். 2 கலந்தா. 2 இருக்க முடியாது தம்பி, ஒன்று இந்த பக்கம் வா, இல்லைனா அந்த பக்கம் வா, நடுவில் நின்னா லாரி அடிபட்டு போயிடும்ன்ற. நான் என்ன கேட்குறேன்னா, திராவிடம்னா என்ன? அதுக்கு மக்கள் யார்? திராவிட இனம்னா யார்? அப்படி ஒன்று இருக்கா? நான் தான் சொல்கிறேன், அது ஒரு சொல்லாடல் மட்டுமே. இவ்வளவு புரிதல் கூட இல்லாத இந்த மனிதர்கள் தமிழ்நாட்டில் உட்கார்ந்துக்கிட்டு தற்குறிகளாக வாழ்ந்து கொண்டு திராவிடம் வேறு தமிழ் தேசியம் வேறு என்று பிரித்து பேசுகிறார்கள் என்றால் இவர்கள் தேசிய தலைவனை ஏற்பதற்கு தகுதியற்றவர்கள். தேசிய தலைவரை பெரியாரை பின்பற்றியவர், பெரியாருடைய கொள்கைகளை ஈர்த்து கொண்டவர். அப்போ இவர்கள் எதை நோக்கி பயணிக்கிறார்கள் என்பது உங்களுக்கு தெள்ள தெளிவாக தெரிய வேண்டும். இவர்கள் முதலாம் சங்கிகளாக உருவெடுத்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் அப்படி அல்ல. ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்றுதான் பெருந்தகை பேரறிஞர் அண்ணா சொன்னார். அதை பின்பற்றியவர் தான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். நான் கேட்குறேன், இன்னைக்கு எம்ஜிஆரே திட்டுறாங்க, தெரியுமா தெரியாதா? என் தலைவனை உருவாக்கிய தலைவன் எம்ஜிஆர், அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன்.
அப்போ ஆதலால் தான் தமிழக வெற்றி கழகம் எம்ஜிஆரை கொண்டாடுகிறது. அதுக்கு மட்டும் தான் கொண்டாடுறாங்க. அப்படி இல்லை, அவருடைய செயற்பாடுகள், ஏழைகளிடம் அவர் நடந்து கொண்ட விதங்கள், ஏழைகளுக்காகவே வாழ்ந்தவர், யதார்த்தமாக இந்த மண்ணிலே வாழ்ந்து விட்டு போயிருக்கிறவர், நம்மளுக்கெல்லாம் வழிகாட்டியாக இருக்கிறார். அதனால் நாங்கள் பண்ணிக்கிறோம், ஏற்றுக்கிறோம். இப்போ ஒன்றும் இல்லை, இந்திய அளவில் நாங்கள் எடுத்துக்கொண்ட மாபெரும் மகத்தான தலைவர் அம்பேத்கர். நாங்கள் ஒரு ஆளத்தான் எடுத்துக்கிறோம், சுபாஷ் சந்திர போஸை நாங்கள் எடுக்கிறோம். எப்படி எடுக்க முடியும்? ஆனால் மற்ற 4 தலைவர்கள் யார்? தமிழ் மண்ணிற்காக, தமிழர்களுக்காக போராடிய மாபெரும் புரட்சியாளர்கள். இது ஒன்று பத்தாத அவங்களுக்கு? நாங்கள் இந்தியாவை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் என்பதற்கு எங்கள் புரட்சியாளர் அம்பேத்கர். நாங்கள் தமிழ்நாட்டை தீவிரமாக நேசிக்கிறோம், அது போர்க்கள மூலமாக நேசிக்கிறோம், தொண்டின் மூலமாக நாங்கள் யோசிக்கிறோம், தொண்டாற்றிய விதத்தோடு யோசிக்கிறோம் என்றுதான் கர்ம வீரர் காமராஜர் அவர்களையும், போர்க்களத்து நாயகியாக இருக்கிற வேலு நாச்சியாரையும், அஞ்சலையம்மாளையும் ஏன் நாங்கள் தத்துவ கொள்கைகளாக எடுத்திருக்கிறோம் என்றால் அது மாபெரும் புரட்சிக்கு வித்திட்ட விஷயம். பெரியாரை நாங்கள் ஏன் சுமக்கிறோம் என்றால் அவர் தூவிவிட்ட விதைகள் 1000 ஆண்டுகளுக்கு பொருத்தமானது. அறிவியலை நம்பு என்று சொல்லுகிறார். அறிவை நம்பு, கல்லை நம்பாதே. அந்த தத்துவம் எங்களுக்கு தேவைப்படுகிறது. ஆக முத்துவடுகநாதர் இறந்ததற்கு பிறகு கூட 3 வயது குழந்தையை தூக்கி இடுப்பில் வைத்துக்கொண்டு ஆங்கில பேராதிக்கத்தை எதிர்த்து சிவகங்கை சீமையை கிடுகிடுக்க வைத்த மாபெரும் வீரமங்கை. திண்டுக்கலை தலைமையிடமாக கொண்டு ஆண்டு கொண்டிருக்கிற ஆற்காடு நவாப் படைகளிடம் போய் சிறிது காலம் ஓய்வெடுத்து விட்டு குயிலி என்கிற ஒரு தாழ்த்தப்படுத்தப்பட்ட பெண்ணை படைவீரனாக அனுப்பி ஆங்கிலேய பேராதிக்கத்தை எதிர்த்து போராடிய அந்த மண்ணை மீட்டெடுத்த வீரமங்கை. சும்மாவள நாங்கள் நீங்கள் நிறைய பேர் கேட்குறாங்க கொள்கை என்ன, அவங்க தான் கொள்கை. அவங்க எந்த கொள்கையை எடுத்து நடத்தினாங்களோ அதுதான் எங்களுக்கும் கொள்கை. ஆனால் இங்கே என்ன விமர்சனம்னா, உங்களுடைய ஃபோட்டோவுக்கு கீழேயே, அந்த பதிவுக்கு கீழேயே நிறைய பேர் என்னன்னா தற்குறி கூட்டத்தில் போய் நீங்களும் சேர்ந்துட்டீங்களே, தற்குறிகள் இடத்துல நீங்கள் உங்களுக்கு என்ன வேலை, இந்த மாதிரி நிறைய கமெண்ட்டுகளை நம்ம பார்க்க முடியும். தமிழ்குறி கூட்டத்தில் சேர்ந்துருக்கிறேன், தற்குறி இல்லை. இது என்ன புது இன்டர்பிரேஷன்? ஆமாம், தமிழர் குறியோட, தமிழர்களுக்கான வாழ்வியல் குறியோடு சேர்ந்துருக்கிறேன், தமிழ் குறியாக சேர்ந்துருக்கிறேன். இல்லை அப்படி ஒரு விமர்சனம் இருக்குல்ல அந்த அவங்களுக்குலாம் நான் பதில் சொல்ல மாட்டேன். அவங்களாம் புரியாமல் பேசிக்கலாம். தற்குறினா எதுவுமே தெரியாத ஒரு முட்டாள்னு அர்த்தம். யார் முட்டாள்? யார் முட்டாள்? முட்டாளாக இருந்தால் தான் உலகம் முழுக்க இருக்கிற தமிழர்களை தூக்கி கொண்டாடுகிற தலைவனாக இன்னைக்கு மருவி இருக்கிறாரா விஜய்? சொல்லுங்கள் பார்ப்போம். முட்டாள்கள் எழுதுகிறாங்க இந்த மாதிரி. யார் எழுதுவான்னு நினைக்கிறீங்க? இல்லை அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் அங்கே போய் சேர்ந்துட்டீங்களே, இந்த கூட்டத்தில் எப்படி நீங்கள் ஜெல் ஆவீங்க? அவங்களுடைய சிந்தனை, அவங்களுடைய போக்கு, அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ், அவங்களோட அரசியல் எல்லாமே வேற பாதை, நீங்கள் எப்படி அதில் போய் ஜெல் ஆவீங்கிறதான ஒரே ஒரு விஷயம் தான் உங்களுக்கு நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். தமிழர் தானே விஜய்? அஃப்கோர்ஸ். இல்லை வேறு சமூகமா? இல்லை தமிழர் தான். அதனால் சேர்ந்துருக்கிறேன். இது எப்படி தற்கொலையாக இருக்க முடியும்? ஒரு ஆளுமை மிக்க நடிகர் இன்றைக்கு தலைவராகி கொண்டிருக்கிறார் என்றால், எம்ஜிஆரை ஏற்றுக்கொண்டிருக்கிற இந்த மக்கள் அந்த காலத்திலையும் இப்படி தான் சொன்னாங்க. திமுக புள்ளிகள் இதே தான் சொன்னாங்க. புரியுதுங்களா? இன்னைக்கு நான் தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் என்றால் சரியான திசையோடு பயணிக்க தொடங்கி இருக்கிற விஜய் நான் இன்றைக்கு ஆராதிக்கிறேன், அரவணைக்கிறேன், தூக்கி கொண்டாடுகிறேன் என்றால் அவர் தமிழர். உங்களை போல போலி தமிழராக இல்லை. இல்லை அவர் தமிழர்னு சீமானுக்கு தெரியாதா? அப்படி இருந்து சீமான் ஏன் அந்த விமர்சனத்தை வைக்கிறாரு? அதான் சம்பாதிக்கணும்ல. பிழைப்புவாத கும்பலை அதை தானே பேசும். சொல்லுங்க. வந்தேரிகளை வாழ்வதற்கு பாரதி விழாவில் பேசுகிறார்கள். பாரதிதாசன் விழாவில் பேசுவார்களா? பார்ப்பனர்கள் பாரதிதாசன் விழா எடுப்பார்களா? எவ்வளவு பெரிய தற்குறி கூட்டம் என்பதை நீங்கள் உணர வேண்டும். எங்களுக்கும் பாரதியை பிடிக்கும். அவன் ஒரு நாளும் தமிழ்நாட்டு விடுதலைக்கு பாட்டு எழுதலை. ஆனால் எங்கள் பாரதிதாசனை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவன் தமிழ்நாட்டின் விடுதலைக்காக பாடியவன். ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. தாயின் மணிக்கொடி பாரின்னா அது தமிழ்நாட்டுக்கு எழுதலை. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஆகையால் தான் நான் சொல்கிறேன், நீங்கள் திருப்பியும் எங்கள் தலைவர் ஒரு உத்தரவு போட்டிருக்கிறார். என்ன தெரியுமில்ல, களத்தில் இல்லாதவனை பற்றியெல்லாம் போய் உட்காந்து காலம் முழுவதும் பேசிக்கிட்டு இருந்தால் எங்கள் நேரம் தான் வீணடிக்க போகும். களத்தில் இல்லாதவங்களுக்குலாம் நாங்கள் பதில் சொல்கிறதே கிடையாது. எங்களுடைய களம் என்பது வேறு, இலக்கு என்பது வேறு. நாங்கள் ஓடி அடைய வேண்டிய தூரம் வெகு தூரம். இந்த தேசத்தின் மக்களை காப்பதற்கு அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றுவதை விட வேறு வழியில்லை என்று கடுமையாக இந்த நிலத்தில் போராடுகிற பிள்ளைகள் நாங்கள். 5 பேருக்கு குழந்தைகள் நாங்கள். எங்கள் கொள்கை தலைவர்களுக்கு நாங்கள் சிறு குழந்தை. நாங்கள் போராடுவோம். போராடுவதற்காக நான் போயிருக்கிறேனே ஒழிய
தேர்தல் களத்தில் நின்று வெற்றி பெற்று அமைச்சராக ஆகி கொள்ளையடிக்கிறதுக்காக போல. உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட். பைசன் டாய்லெட் கிளீனர் இப்போது 79 ரூபாயில். அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் ஹிட்டான ஆஃபர். குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.